நம்ம வந்து இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னா இந்த கதவுக்கு வந்து ஃபிட்டிங் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அதாவது லாக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம். லாக்கு ஹேண்டில்லாம் பார்க்கணும். மெயின் டோருக்கு இதெல்லாம் ஹை குவாலிட்டியாக காமி. இந்த மாதிரி உப்பு போட்டதெல்லாம் காமிங்க. ஒரு டிசைன் ஆன்டிக் டைப்லேயே காமி எல்லாமே. லாக் இல்லாத இது ஹேண்டில் மட்டும். இது எந்த பக்கம் வச்சு லாக் பண்ணுறேன் எனக்கே தெரியுது. இப்படி வரும் இது. அப்படி ரெண்டு மாட்டுவாங்க. இப்படி அப்படி மாட்டுவாங்க. அப்படின்னா கூட இப்படி தானே வரும். இப்படி இந்த சைடு மாட்டுவாங்க. இப்படி மாட்டுவாங்க. இப்படி மாட்டுவாங்க. கதவு நடுவில் வரும். இது இப்படி ஒன்று வரும், இப்படி ஒன்று வரும். ஆமாம், கதவு நடுவில் வரும். இதே மாதிரி இன்னொன்று எப்படி வருமா, அது நாங்கள் இப்படி வரும். இது பேக் போட்டுருவாங்க, அப்படி வரும். அவங்க ஊர் ஜெய்ப்பூரில் மாட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஜெய்ப்பூர் கதவு காமிச்சிட்டல, அந்த மாடலுக்கு ஏற்றாப்புல எடுத்து தருவார். இது கொஞ்சம் இது லென்ஸாக இருக்கிற மாதிரி காட்டுங்க. ஜெய்ப்பூர் இதில் காப்பரில் வேணுமானது? காப்பரெல்லாம் வேஸ்ட்டு சார். பார்க்கறதுக்கு இது ரெண்டுத்தையும் பாருங்களேன் போயிடும். நம்ம வீட்டில் மாறிடுச்சுல. அது காப்பரில் கொடுக்குறது அப்போதைக்கு கொஞ்சம் சொல்லி கீழே இருக்கிறது கீழே இருக்கு பாருங்க. அது வந்து ஆன்டிக். ஓ, அது எப்போவுமே இருக்கும். அதுவும் பிராஸ் தான். கோட்டிங் வந்து ஆன்டிக் இருக்கும். நம்ம வீட்டில் மேலே உள்ள தான் போட்டிருக்கோம். அது வந்து ஃபெய்ட் ஆகும். இது வந்து ஃபெய்ட் ஆகும். இது மாதிரி பிளைனாகவே காட்டுங்க. இங்கே பாருங்க, அந்த மாதிரியே காட்டும். இது ஓகேன்னா இது அவ்வளோதான். நல்லா தானே இருக்கு. அடட்டு பயங்கரமாக ரெண்டு வரும். அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றிக்கணும். நம்ம கதவு பிளைன் கதவுல பூவே கிடையாது, இல்லாமல் இருந்தால் அதனால் இது உள் கதவுக்கு அது ஒரு மாடல். புல்லட் லாக். புல்லட் லாக் அதுதான் பேர் தெரியாமல். 4 தான் வரும். அது மேலே வராது. இது வந்து உள்ள லாக் பண்ணுறதா? அணையிறப்போ இது போய் எப்படி இதில் போய் அணையும். இது எப்படி இருக்கு? எலிஃபெண்ட்டில் ஏதாவது இருக்கா? சிங்கம் பதிலா வர வச்சு தான் தரணுமா? அது நல்லா இருக்கும்ல எலிஃபெண்ட். மாடல் வச்சுருக்கீங்களா ஃபோட்டோ? அது ஓகே. லாக் தான் எனக்கு எப்படி வருது. கதவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹேண்டில் வேணும், லாக் வேணும். நான் தான் உனக்கு சிங்கம் காமிச்சேன்ல. சிங்கம் அது வந்து டிசைனுக்கு வைக்கிறது வரணும். இதுதான் அதில் வர லாக். ஒரு லாக் தான் வருதுல்ல. இது வந்து உள்ளே போயிடும், டோருக்குள்ளே போயிடும். ஹேண்டில் காமி. ஹேண்டில் எதுவுமே ஆட்டோமேட்டிக் லாக் வேண்டாம். இது வந்து கீழ் டோருக்கு. எதனால? இது வந்து இந்த ஷேப் வருதுல்ல ஒரு மாதிரி, அது வந்து இந்த இடத்துக்கு செட் ஆகும். ஓகேவா? தெரியுதா? இது வந்து இங்கே பாருங்க, இந்த இடம் சதுரமாக வந்து வருதுல்ல, இது கொஞ்சம் சதுரமாக வந்து வருதுல்ல. சதுரமாக உருண்டையாக இருக்கு. இது மாடல் நல்லா இருக்கும். மேட்சிங் ஆகுது. தெரியுதா? கலர் மேட்ச் ஆகுது. நல்லா உள் சைடு லாக்லாம் நார்மல் டைப். ஓகே ஓகே. இதுவும் காப்பர் கலர்ல இல்லையா? அந்த இதுல காப்பர் போட்டு இல்ல ஒயிட்டுக்கு இது போட்டா நல்லா தான் இருக்கும். வீட்டுக்கு கதவு வந்தாச்சு. கதவு வந்தாச்சா? ஃபுல்லா வந்து என்னன்னா போய் இந்த தாப்பால் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ற வேலையே போயிடுச்சு. மத்தியானம் ஒரே கொலை பசி. அதுக்கப்புறம் அங்கே பல்லாவரத்தில் தான் ஏதோ ஒரு கூடாரம் கடையாம், சிக்கன் பிரியாணி கிடைச்சது. அங்கே வர வழியில் நான் உங்களுக்கு தெரியுமாண்ணா எவ்வளோ? 100 ரூபா பிரியாணி. ஆமாம், 100 ரூபா கூடாரம் பிரியாணினா நல்ல பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கடை அவ்வளோ, இந்த கதவு 3 நாள் இருக்காது. முடியாச்சு. ஆனால் இதுவும் கொஞ்சம் கனமாக போட்டுக்கலாமோ எனக்கு தோணுது. அது போட்டா வீடு பார்க்கறதுக்கே இது நல்லா இருக்கா? அதையும் அதே போட்டுதான்
இதில் நடுவில் வந்து டிசைன் ஒன்று வரும். நான் இன்னும் வாங்கி தரல. அது கொஞ்சம் லேட் ஆகும் வாங்கிறதுக்கு. கீழே லாக்லாம் வச்சாச்சு. டோர் பின்னாடி புஷ் வச்சாச்சு. டோர் புஷ்ல வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இது வந்து மேல்டு. அதில் வந்து ஃபீடிங் வராது. இதில் வந்து ஃபீடிங் வரும் மேல் டோரில். இது நான் கேட்டிருக்கேன் ஃபீடிங் வேணும். ஃபீடிங் வந்து தனியாக தான் அட்டாச் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு டோர் வந்து வார்னிஷ்லாம் அடிச்சுட்டு பார்த்தா நச்சுன்னு இருக்கும். அப்போ அதில் இதில் டோர் இருக்கும். அது ஃபீடிங் வந்து அது போயிருங்கிற போயிடும் தான். இது போகாது வுட்டில். இது வுட்டில் போகாதுங்க. ஆனால் அந்த டோரில் போயிடும். ஃப்ளெக்ஸ் டோரில் போயிடும். ஓவன்லாம் கிடையாதுங்க. அது போனால் சரி வைக்க போகிறோம். அப்போ அதுலேயே சொல்லிடு நீ ஃபீடிங்கை வச்சு. நல்லா இருந்துண்ணா ஃபீடிங் வச்சாதான் நல்லா இருக்கும். பேக்கில் காமன் இருக்குறாங்களா? அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். காற்று அதான் அடிக்குது. இப்போ தான் அனல் போய் காற்று அடிக்குது. வாங்க பின்னால் ஒன்று தோழர் இருக்கிற. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைல்ஸு போட்டாச்சு, கதவு இல்லைன்னொன்னே உள்ளே உருண்டு உருண்டு தூங்குறாங்க. நாங்கள் கேமராவில் நைட்டு பார்க்குறோம், நகல மாட்டுக்காங்க உள்ள. அதுக்காகவே இன்னைக்கு டோர் போடுறோம் வேகமாக. இதான் அவங்க வேற நீங்க கூப்பிட கூட வருது. படிச்சு வச்சிட போற போய் அந்த பக்கம். அந்த பக்கம் நம்மளுக்கு சதுரம் வராது, அங்கே இடம் இல்லைல்ல, அதனால் அங்கே பலகையை மட்டும் அடிச்சிடுவோம். அடித்து காங்கிரீட் போட்டுருவோம். இந்த சைடு மட்டும் தான் செங்கல். The next day. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பின்னாடி பக்கம். பின்னாடி பக்கத்துக்கு டோர் போட்டாச்சு, ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிச்சாச்சு. அதுக்கு 2 பில்லர் வச்சுட்ருக்காங்க. எதுக்குன்னா கேட் போடுறதுக்கு தான். ஆமாம், காரு இல்லை இப்போதைக்கு. காரு வாங்கும் போது ஓடி வர. இதுதான் கார் பார்க்கிங்க்கு. ஓகே, கார் ஏற்றுறதுக்கு இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கார் ஏற்றிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கார் ஏற்றுற அளவுக்குலாம் இடம் இல்லை. அதனால் பேக் சைடில் இடம் விட்டுருக்கோம் அதுக்குன்னே. அதாவது கார் பார்க்கிங்க்கும் செடி வைக்கிறதுக்கும் தனித்தனியாக விட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு கார் ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பில்லர் வந்து கரெக்டாக கட்டணும். அந்த ஷார்ப்பு எல்லாமே வந்து இது பண்ணணும். இதெல்லாம் வந்து நல்லா கரெக்டாக வந்தால் தான் நாளைக்கு கேட்டு போடும்போது அழகாக வரும். இந்த பாயிண்ட் பார்க்கும்போது வெளியே வந்து பார்க்கும்போது அழகாக தெரியும். வீடு கூட கட்டி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மீதி வேலையெல்லாம் தான் ரொம்ப இருக்குது. இது வந்து எப்படின்னா இதுதான் மெயின் கேட்டு. அதுக்காக இப்போ பில்லர் கட்டிடுவோம். இன்னும் 2 அடி வரும். ஒரு அடி ஏறுச்சுன்னா 2 சைடும் போட்டு. ஓகேவா கேட்டு? ஓகேவா நான் எப்படி சொல்ல முடியும், போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். இது ஒரு பைப் வருது. இது என்ன பைப்புனா கிச்சன்ல இருந்து வர பைப். பாத்திரம் கழுவுற தண்ணி வர்ற பைப்பு. பாத்திரம் கழுவுறது எவ்வளோ பெரிய பைப் வருது. அதான் அடப்பு வராது. பாத்திரமே வந்துருக்குங்க. அடப்பு வரக்கூடாதுன்னு. பாத்திரம் கழுவுறது வந்து இப்படி வந்து இப்படி கிராஸா வருது. எதுக்காக இது சொல்றேன்னா ஃபியூச்சர்ல நம்ம அங்க ஏதோ உடைச்சிடக்கூடாது. ஆமாம், ஏன்னா பக்கத்தில் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா அங்கே வந்து பில்லர் கட்ட ஆரம்பிக்கும் போது ஏதாவது தோண்டி கிண்டி பைப்பு உடைச்சிடக்கூடாதுன்னு அங்கேருந்து அப்படி கிராஸாக போட்டு அப்படி வச்சிருக்கோம். ரெண்டாவது இது வந்து கரண்ட்டுக்கு உள்ளேருந்து மீட்டர்லேருந்து வர்றது கரண்ட் லைன். இது ஓகேவா? இது வந்து சோப் பிட். அதாவது குளிக்கிற தண்ணிலாம் வரும்ல, குளிக்கிற தண்ணி, வாஷ் பேசன் தண்ணி. அது வந்து நம்ம இங்கே வந்து இங்கே ஒரு சோப் பிட் கட்ட போகிறோம். இங்கே நடுவில் வந்து சோப் பிட் கட்ட போகிறோம். ஆமாம், கட்டினா இது ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கேருந்து வர்றதையும் சரி
அங்கேருந்து இங்கேருந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி நடுவில். ஆமாம். ஓகேவா? இவ்வளோ இங்கே பாரு, இப்படி இருந்து இப்படி கிராஸாக கொண்டு போவாங்க. ஆமாம். அப்போ அந்த அளவுக்கு கரெக்டாக வரும். இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கரெக்டாக இருக்கும். இதான் கரெக்டு. இதுக்கு இப்போ கீழே நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. ஆமாம், இங்கேருந்து தண்ணி வெளியே போயிடும், உள்ளே போயிடும். மழை தண்ணி இல்லை, அவங்க கரெக்டாக தான் வைப்பாங்க. நம்ம மழை தண்ணி உள்ளே போகாதுல்ல. நம்மளோட ப்ளம்மர் வந்து நம்மளை கேட்காமே ஒன்று செய்கிறாரு. இது எர்த்தா? இது நான் வந்த உடனே பார்த்தேன், எனக்கு என்னன்னே தெரியல. இது என்னமோ ஒயராக போகுதுன்னு யோசித்தேன். எர்த்து வச்சுருக்காங்க, எர்த்து வச்சுருக்காங்க, அறுத்து வச்சுருக்குறாங்க. இதில் இந்த லைன் மட்டும் பாஸ் பண்ணுவோம் நம்ம. இந்த லைன் கரண்ட் லைன், அதனால் இதை தாண்டி தான் நம்ம செடி வைக்கணும். ஓகேவா? இது ஒரு 2 அடி இடத்த விட்டு இந்த செடி வச்சுக்கலாம். இவ்வளோத்தையும் சிமெண்ட் போட்டுடலாம் கலந்து. இங்கே பைப் லைன் போட்டுருக்கோம். இது வந்து இங்கேயும் பைப் லைன் போட்டாச்சு. பைப் லைன் தான் வெயிட்டிங். இது முடிஞ்சுன்னா இப்போ இங்கே வரும். இங்கே ஃபுல்லாக கூறு வரணும், திருப்பி தோண்டி போட்டிருக்கு, திருப்பி கூறு வரணும். திருப்பி தண்ணி ஊற்றி கொஞ்சம் அமுக்குவாங்க. இப்போ பில்லர் நல்லா இருக்கா? பில்லர் எப்படி வருமோன்னு யோசிச்சுருக்கோம். கேட்டுக்கு நல்லா இருக்கு. கேட் போட்டோன்னு தான் அழகாக இருக்கும். இது வந்து மொத்தம் வந்து 1.5 அடி வச்சுருக்கோம். அதை பார்த்துக்கோங்க அந்த லைன். இந்த சந்தில் வந்து இந்த குட்டியாக போகிற பைப்பு வந்து டிஷ்வாஷர் தண்ணி வர்றதுக்கு, இந்த நீளமாக போகிற பைப் வந்து பாத்திரம் கழுவுற தண்ணி வர்றதுக்கு. இவ்வளோ பெரிய பைப்பு போகணும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இந்த சம பைப் போட்டிருக்காங்க. இந்த அடப்பே வர்றது நம்மளுக்கு மேலே போகிறாங்க. மேலே எதுக்காகன்னா மேலே கொஞ்சம் வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்க. மேலே வந்து பெயிண்டிங் இவர் தான் நம்மளுக்கு வந்து பட்டி பார்க்கும் போது பட்டி பார்த்தவர். இவர்கிட்டயே வந்து வீடை சுற்றி பார்த்தீங்களான்னு கேட்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? இந்த யூனிஃபார்மில் அவர் வந்து இருக்கிறதுக்கு தவறிட்டார். அதாவது இவரோட யூனிஃபார்மில் பார்த்தா தான் நம்மளுக்கு அடையாளம் தெரியும். இவர் அன்றைக்கி வேறு சாயந்தரம் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் வேறு போட்டுன்னு வந்துட்டாரா, அதனால அடையாளம் தெரியல. யூனிஃபார்ம் தானே சொன்னேன். சொல்லுங்க. சொல்லுங்க, கூச்சப்படாதீங்க. எங்கள் அப்பாவே ஒரு பெயிண்டர் தான். எங்கள் அப்பாவும் பேசவே மாட்டார், அமைதி. இதுக்கு வந்து இப்போ வந்து மரக்கலரில் பட்டி பார்த்துருக்காங்க. கட்டி பார்த்து அங்கே உள்ள ரெக்கார்ட்லாம் பெயிண்ட் அடிச்சாச்சு. இது மட்டும் கலர்லாம் அடிச்சு. இதுதான் வந்து மேல் வீட்டு கதவு. இதில் வந்து 2 ஒயிட் வாஷ் பண்ணணும். ஒயிட் வாஷ் பண்ணிட்டு தான் அது பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் அது பட்டியில் தான் நிற்கும். இது மட்டுமா? இது இல்லை, எல்லா இந்த கதவை சாத்துங்க. கதவு காட்டுறதுக்காக தான். நல்லா இருக்கு கதவு. ஓகே, நல்லா இருக்குல்ல கதவு. நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க, நான் முன்னாடி பார்ப்பேன் தான். ஆமாம், இது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபீடிங் வைக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஃபீடிங் வச்சா நல்லா இருக்கு. இன்னும் பெயிண்ட்லாம் அடித்தோடனே சூப்பராக இருக்கும். பெயிண்ட் இல்லை, அந்த நாங்கள் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு இந்த ஃபீடிங் பிடிக்கலையா? இல்லை, எங்களுக்கு பிடிக்காதெல்லாம் இதில் வந்து உங்களோட கைத்திறமையை வந்து இந்த வார்னிஷ் அடிக்கிறதுல தான் நான் பார்ப்பேன். இது வந்து எதுவுமே பண்ணுவேன். அதனோட நேச்சுரல் அப்படியே போடணும். அதனோட நேச்சுரல் அப்படியே போடணும். கலர் போடாத பண்ணணும். கலர் போடாத போட்டோம்னா நல்லா இருக்கும். எல்லாம் இந்த கலர் தான், அதனால தான் அதுக்கும் அதே கலர் இருக்குல்ல. ரெக்கைக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சாச்சு. பெயிண்ட் அடிச்சாச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு கோடு போட்டு இது எதுவுமே ஃபினிஷிங் கிடையாதுங்க. இந்த கலர் தான் வருமா? இதான் கலர். இதான் கலர் வரும். கொஞ்சம் வெயிலில் படுத்துனா கலர் மாறும். இதுக்கு மேலே இப்போ நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒயிட் அடிக்க தந்தா அடிச்சுக்கலாமா? ஒயிட் அடிக்க தந்தா ஒரு 2 வாட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் அடிச்சுக்கலாம். இது வந்து ஜன்னல் ரெக்கை. இதுதான் ஒரிஜினல் கலர். வெளிச்சத்தில் நல்லா தெரியும். இருட்டாக இருக்கிறதுனால டார்க்காக இருக்குது. வெளியே மாட்டினா அப்படி இரும்பு கேட்டு போடுறதுக்கு வந்தார்ல அந்த அண்ணனே சொன்னார், இந்த மாடி அழகாக இருக்குமா.
நல்லா உட்கார அளவுக்கு போட்டிருக்காங்க அகலமா. அந்த சைடு பாரு. அது ஒன்றும் ஆகாது.